Hello friends, welcome to Thani Oruvan YouTube channel. Hi friends, welcome to Thani Oruvan YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து சீஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட பன்னீரும் எப்படி பண்ணுறது வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன். பசும்பால் தான் எடுத்திருக்கேன். அதோட வந்து வினிகர் எடுத்திருக்கிறேன். பன்னீருக்கு நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் நீங்கள் சீஸ் ரெடி பண்ணையில் வினிகர் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். நம்ம வந்து ரெண்டுமே பண்ண போகிறதுனால வந்து நான் வினிகர் வந்து எடுத்துக்கிட்டேன். 1.5 லிட்டர் பசும்பால் இருக்கு இல்லையா, 1.5 லிட்டர் பசும்பாலில் வந்து நான் வந்து 2 இதுவாக பிரிச்சுக்க போகிறேன். 750 ml வந்து சீஸ்க்கும் 750 ml வந்து பன்னீருக்கும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ்ன்றதுனால நான் சீஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பால் வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. சீஸ்க்கு வந்து லைட்டாக தான் பால் சூடு பண்ணணும். பால் வந்து பொங்கக்கூடாது. லைட் சூடில் தான் நம்ம சீஸ் ரெடி பண்ண முடியும். தண்ணி வந்து நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பால் வந்து நீங்கள் லைட்டாக விரல் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் சூடு தான் வரணும், ரொம்ப வரக்கூடாது. சூடு லைட்டாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த லைட் சூடு வரையில் பொங்காமல் இருக்கணும். பால் வந்து பொங்காமல் பார்த்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வினிகர் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கையிலே அது அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகுது. வினிகர் ஆட் பண்ணவே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. நல்லா சுற்றுது பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அப்படியே சீஸியாக வந்துருச்சு பாருங்கள். இது உங்களுக்கு அந்த கை பொறுக்கிற சூடெல்லாம் இல்லை, கை லைட்டாக சூடு வந்ததுமே நீங்கள் இந்த சீஸ் வந்து மேக் பண்ணிக்கிறலாம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு 750 ml மில்க்குக்கு வந்து இவ்வளோ சீஸ் வந்து வந்திருக்கு. தண்ணி வந்து உங்களுக்கு அந்த இது சீஸ் தனியாக வந்து அப்படியே தண்ணி மாதிரி செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து செடிங்களுக்கெலாம் ஊற்றிக்கிறலாம். வந்து நம்ம சாண்ட்விட்சு பீஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். சீஸ் வந்து நம்ம கடையில் வாங்குகிற சீஸ் மாதிரியே வந்து இருக்கும். தண்ணியில் போட சொன்னோன்னா நம்ம அந்த வினிகர் எடுத்தோம் இல்லையா, வினிகர் சேர்த்துருக்குறோம். இதில் அந்த வினிகருடைய ஃப்ளேவர்லாம் வந்து போகணுன்றதுக்காக தான் நம்ம தண்ணியில் செஞ்சு இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா பிழிஞ்சுக்கிறலாம் தண்ணியை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே நல்லா வந்து வரும் பாருங்கள். இன்னொரு தடவையும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா அந்த வினிகர் ஃப்ளேவர்லாம் வந்து போயிடும். நல்லா சீஸியாக இருக்குது பாருங்கள். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம தண்ணியில் 2 தடவை வந்து 2வது தடவையும் தண்ணியில் அலசியாச்சு. நம்ம இதை நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு கையில் பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி வந்து இழுக்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் சீஸ் வந்து. ஓகே, இது தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் சுற்றி ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன்னா, நான் வந்து ஒரு பாக்ஸில் தான் வந்து வைக்க போகிறேன். வச்சு ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 2-3 days வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டில் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து பன்னீருக்கான பால் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 750 ml வந்து வச்சுருக்கோம். இது வந்து காயணும். நம்ம தண்ணி வந்து எதுவுமே வந்து இந்த பாலில் ஆட் பண்ணலை. நம்ம இப்படியே தான் வந்து பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வினிகர் கொஞ்சம் நம்ம வந்து வச்சுருக்குறோம். சீஸ்க்கு போட்டுட்டு பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட வந்து வினிகர் சேர்க்க போகிறோம். வினிகர் வந்து நான் சேர்த்துட்டேன். நீங்கள் இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். பன்னீருக்கு வந்து இப்போ அவ்வளோதான். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நீங்கள் வந்து சீஸ் பண்ணையில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் பன்னீருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் கூட ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சு வரணும். வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா சீஸ் நம்ம வந்து அந்த சூடாக இருக்கும்போதே இது ஊற்றிட்டோம், வினிகர் ஊற்றிட்டோம். இப்போ பன்னீருக்கு வந்து அந்தளவு வந்து ஸ்டிக்கியாக வந்து வரல. சீஸ்க்கு வந்து அப்படியே வந்து கரண்டிலே உங்களுக்கு சுற்றிருச்சு. இதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக தான் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்து தண்ணியில் ஒரு அலசிக்கிறணும். நம்ம சீஸ் பண்ணது மாதிரியே
நம்ம 700 750 ml அளவு நம்ம மில்க் வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம திரைய வச்சு பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அலசணும் தண்ணி ஊற்றி நல்லா. எதுக்கு அலசுறோன்னா அந்த லெமன் சேர்த்துருந்தாலோ இல்லாட்டி வினிகர் வந்து சேர்த்துருக்குறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அலசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சம் நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம செகண்டும் தண்ணியில் வந்து அலசணும். இதை செகண்டும் நம்ம தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை அலசி நான் தனியாக எடுக்கணும். ஒயிட் கிளாத்தில் தான் நம்ம வந்து கட்டி வைக்க போகிறோம். அதனால் நான் ஒயிட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஒயிட் கிளாத்தில் மட்டும் நம்ம கட்டி வைக்க போகிறோம். ஒயிட் கிளாத் வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. பெரிய கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் நல்லா மடிச்சுக்கோங்க. ஏன்னா பன்னீர் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கம்மி தான். நான் வந்து சென்டரில் தான் வச்சுருக்கிறேன். கிளாத்துக்கு நடுவில் தான் வைக்கிறேன் பன்னீரை. பன்னீர் வந்து எல்லாமே வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதை நான் நல்லா கட்ட போகிறேன். ஒரு கனமான டவலோ இல்லாட்டி வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் நல்லா கட்டி வச்சுருக்கீங்களா பன்னீர், அதை வந்து அந்த காட்டன் கிளாத் மேலே வச்சுக்கோங்க, டவல் மேலே. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைங்க. நான் வந்து இஞ்சி தட்டுற கல் தான் வந்து வச்சுருக்கிறேன் வெயிட்டுக்காக. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெயிட் வந்து வைங்க. இது வந்து 1 hour கழித்து நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் நம்ம பன்னீர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு கூட வைக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, பன்னீரில் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இருந்ததுன்னா இந்த கல்லை வச்சு நம்ம கீழே கிளாத் வைக்கிறதுல வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சார்ப் ஆயிரும். அந்த கிளாத்தில் வந்து டவலில் வந்து அப்சார்ப் ஆயிரும். பன்னீர் வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸாவது வந்து இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவு தான் வந்து நம்ம பால் வந்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு பசும்பால் தகுந்தது மாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் பன்னீர் நிறையா வேணும்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுக்கையில் லெமன் ஜூஸோ வினிகரோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பன்னீரும் அந்த சீஸும் சேர்த்து மொத்தமாக ஒரு 80 ருபீஸ் அந்த லெவலுக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோம். பசும்பால் வந்து 80 ருபீஸ் கிட்ட வாங்கி தான் வந்து பண்ணது. பன்னீர் வந்து பசும்பால் மட்டும் இல்லை, நீங்கள் பேக்கெட் பால்லையுமே ட்ரை பண்ணலாம். வரும் தெரிஞ்சு போன பால்லையுமே நீங்கள் வந்து பன்னீர் மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நான் இந்த கல்லை வந்து எடுக்கிறேன். இப்போ நான் வந்து எடுக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு ஷேப்க்கு வந்திருக்கும் பாருங்கள். இந்த ஒரு ஷேப்க்கு வந்திருக்கும். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப்க்கு வரையில் சாஃப்டாக இருக்குது. இது எப்படி ஒரு 100 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். 750 ml பண்ணது. சீஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸ் ஏன் ஃப்ரீசரில் வைக்க சொன்னோன்னா, இது உங்களுக்கு துருவையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா, துருவையில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாயிரும். நம்ம சாண்ட்விச் பண்ணும்போதோ பீஸா பண்ணும்போது தூவையில் சீஸ் தூவையில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். இப்போ இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து ஃப்ரீசரில் இருந்து எடுத்தேன் சீஸு. அதே மாதிரி பன்னீருமே வெளியில் தான் இருந்தது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். 1 or 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. பன்னீரும் சீஸும் வச்சு உங்களுக்கு நான் ஒரு ரெசிபியும் வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஹோம்மேட் சீஸ் ஹோம்மேட் பன்னீர் வச்சு. இதுதான் நம்மளுடைய ஹோம்மேட் பன்னீர் ஹோம்மேட் சீஸ் வந்து நல்லா துருவிட்டேன். ஃப்ரீசரில் வச்சதுனால நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சு. அது நான் வந்து துருவிக்கிட்டேன் நம்ம சீஸ் வந்து தூவுறதுனால. இப்போ இது ரெண்டையும் வச்சு நான் ஒரு சாண்ட்விச் தான் வந்து பண்ண போகிறேன். சாண்ட்விச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. உங்களுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இதோட நீங்கள் ஸ்வீட் கார்ன் இல்லை கேப்சிகம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதோட வந்து தக்காளி வெங்காயம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் சேர்க்கையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாண்ட்விச் வந்து. தக்காளி வெங்காயம் வந்து வதக்கிட்டேன். அதோட வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக தான் வதக்கியிருக்கேன். தக்காளி வெங்காயம் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் வதக்கி போட்டுக்கோங்க, இல்லை கேப்சிகம் போட்டுக்கோங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்டஃபிங் ஃப்ளேவராக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சாண்ட்விச்சுக்கு. இப்போ வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறேன். வச்சுட்டு சீஸ் போட போகிறேன். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம ஹோம்மேடு சீஸ் இருக்கு இல்லையா, துருவி வச்சுருக்கோம்ல, அதுவுமே நான் கொஞ்சம் எடுக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக நான் வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறோம்.
நார்மல் தோசை தவா இல்லாட்டி சப்பாத்தி தவாவில் தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு சாண்ட்விச் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வச்சுருந்த பன்னீர் சீஸ் வச்சு ஒரு 5 சாண்ட்விச் தான் மேக் பண்ண முடிஞ்சது. ஒரு 5 சாண்ட்விச் தான் வந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே சீஸ் மெல்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெட்டில் ப்ரெட்டு வந்து என்னுடைய கவனக்குறைவுனால் லைட்டாக வந்து கருகிருச்சு. ஓகே, உங்களுக்கு நான் இந்த சீஸ் காமிக்கிறேன் எப்படி வந்து பிரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே இங்கே தெரியுதா சீஸ் வந்து மெல்ட்டானது, அப்படியே வந்து தெரியுதா? கடையில் வாங்கின சீஸ் மாதிரியே இருக்கா பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த சீஸ் வந்து மெல்ட்டானது ஹீட்டுக்கு வந்து நம்ம சாண்ட்விச்சில் இப்படி தான் இருக்கும்.